கடல் கடந்து வெளிநாட்டுல வசிக்கக்கூடிய ஒரு பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர் 72 லட்ச ரூபாய் மதிப்புள்ள சொத்தை அவர் ஏலத்துல எடுத்துட்டாரு. 40 லட்ச ரூபாய் அவருடைய பாண்டு மதிப்பு. அதனுடைய அதிகபட்ச கூடுதலாக எடுத்த அந்த 32 லட்சத்தை கட்டிட்டாரு. எனக்கு சேல் சர்டிஃபிகேட் இப்பவே கொடுங்கன்னு அவர் முன்னரே கேட்டிருந்தாரு. மீண்டும் அவர் வலியுறுத்தி இருந்தாரு. அதற்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கல. நீங்க 40 லட்ச ரூபாயை நீங்க வெளியில புரட்டி நீங்க கட்டுங்க. கட்டி முடிச்சீங்கன்னா உங்களுக்கு நாங்க சேல் சர்டிஃபிகேட் தருவோம். மற்றபடி இந்த ஏல நடைமுறைகள் எப்படி போகுதுங்கிறத பார்த்துட்டு தான் யாருக்கு எந்த வீதாச்சார அடிப்படையில பிரிச்சு கொடுக்கறதுங்கிற அந்த பெர்சன்டேஜ் முடிவானதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத கராரா அவங்க சொல்லிட்டாங்க. இந்த இடத்துல அந்த பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர் எனக்கு நீங்க சேல் சர்டிஃபிகேட் கொடுங்க, நான் பேங்க்ல அதை அப்படியே அடமான வச்சு லோன் வாங்கி 40 லட்சத்தை நான் திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு அவர் வாதத்தை வச்சிருந்தாரு. அதற்கு தான் நீதியரசர் பரத சக்கரவர்த்தி நீங்க 40 லட்ச ரூபாயை புரட்டி முதல்ல கட்டுங்க, சேல் சர்டிஃபிகேட் தரோம், அதுக்கப்புறம் நீங்க என்ன வேணாலும் பண்ணீங்கன்னு அதை கராரா மறுத்துட்டாரு. அப்ப இந்த இடத்துல இது போன்ற ஒரு ஐடியாவோட யாரும் இருந்தீங்க அப்படின்னு சொன்னா இது ஒரு முன்னுதாரணமா இருக்குது. இது போன்ற ஒரு சிந்தனையோட யாரும் இந்த ஏலத்துல பங்கேற்று மாட்டிக்காதீங்க. பார்த்துக்கங்க.